1939ல வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆன டைம்ல USSR அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சோவியத் ரஷ்யாவும் ஜெர்மனியும் ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிக்கிறாங்க, ஒரு ட்ரீட்டி போடுறாங்க. அந்த ட்ரீட்டி என்ன அப்படின்னா மாலட்டோ ரிப்பன்ட்ராப் பேக்ட் அப்படிங்கிற ஒரு பேக்ட் தான். இந்த பேக்டினுடைய அடிப்படையில் ரஷ்யாவுக்கும் அதாவது சோவியத் யூனியனுக்கும் ஜெர்மனிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த போலாண்டை வந்து ரெண்டா நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது வெஸ்ட் பார்ட் வந்து ஜெர்மனிக்கும் ஈஸ்ட் பார்ட் வந்து ரஷ்யாவும் பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் ரஷ்யா மிகப்பெரிய ஒரு படுகொலையை பண்றாங்க. இந்த படுகொலை பின் நாட்கள்ல 1943ல தான் இந்த படுகொலை வந்து வெளியே வருது. இதை யாரு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த நாசி ட்ரூப்ஸ் தான் போலாண்டுக்குள்ள உள்ள நுழையும் போது தான் இப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்திருக்கு அப்படிங்கறத ஃபைன் பண்றாங்க. சோ இத இன்டர்நேஷனல் இஷ்யூவா ஆக்குறாங்க இந்த நாசி பார்ட்டி. ஹிட்லர் வந்து இன்டர்நேஷனல் இஷ்யூவா இந்த விஷயத்தை ஆக்குறாரு. சோ ரஷ்யாவை பாருங்க, உங்களுடைய அலைட் பவர் தான், உங்களுடைய நேச நாடு தான் அப்படின்ட்டு பிரிட்டனை பார்த்து கேட்கிறாரு. இவங்க இவ்வளவு பெரிய படுகொலையை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாரு. ஆனால் ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா இந்த படுகொலை பண்ணது நாங்க கிடையாது, ஹிட்லர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் ஹிட்லர் பக்கம் கோப பார்வையோட திரும்புறாங்க. ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த படுகொலையை பண்ணது ரஷ்யா தான். இத ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சுதான் ரஷ்யா இந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த படுகொலையை பண்ணது நாங்க தான் அப்படின்ட்டு. அது என்ன படுகொலை அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ். நான் காஜா நவாஸ். மாலட்டோ ரிப்பன்ட்ராப் பேக்ட் அப்படிங்கிற ஒரு பேக்டை வந்து சோவியத் யூனியனும் ஜெர்மனியும் வந்து போட்டுக்கிறாங்க. இதன் அடிப்படையில் போலாண்டை வந்து ரெண்டா பிரிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ போலாண்டை வந்து ஈஸ்ட் போலாண்டை வந்து நான் ஆக்குபை பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா ரஷ்யா தரப்புல சொல்றாங்க. இந்த சோவியத் யூனியன் செப்டம்பர் 17, 1939ல போலாண்டு மேல வந்து அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணி அங்க இருக்கக்கூடிய நிறைய மக்களை வந்து கைது பண்றாங்க. கிட்டத்தட்ட 22,000 மக்களை வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா படுகொலை பண்றாங்க. அந்த படுகொலைக்கு பெயர் கேட்டைன் மாசாக்கர். கிட்டத்தட்ட ஈஸ்டர்ன் போலாண்ட்ல இருந்து கைது செய்யப்பட்ட 22,000 இன்டெலெக்சுவல்ஸ், அதாவது டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், சயின்டிஸ்ட், இந்த மாதிரியான எஜுகேட்டட் பீப்புள்ஸை வந்து கைது பண்ணி அவங்கள கன்ஷாட் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கொன்னுடுறாங்க. அவங்கள கொன்னுட்டு கேட்டைன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஃபாரஸ்ட்ல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா புதைச்சு வச்சிடறாங்க. ஸோ இது இன்டர்நேஷனல் லெவல்ல யாருக்குமே தெரியாத அளவுக்கு இதை வந்து மறைச்சிடறாங்க. ஏன் அப்படின்னா சோவியத் யூனியன் வந்து ஸோ அங்க யாருமே வந்து வாய் திறக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஏன் அப்படின்னா அவங்க வந்து கம்யூனிசத்தை ஃபாலோ பண்றாங்க. கம்யூனிசம்னா என்ன அப்படின்னா எல்லாமே கவர்மெண்டுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும், அங்க பிரைவேட்டுக்கு வழியே கிடையாது. அதனாலதான் பிரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதனால சோ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் மக்களுக்கு தெரியும். இந்த மாசாக்கர் வந்து திட்டமிட்டு ரஷ்யாவால அதாவது சோவியத் யூனியனால மறைக்கப்படுது. இதுக்கப்புறம் 1943ல ஜெர்மன் ஆர்மி ஈஸ்டர்ன் போலாண்டை ஆக்குபை பண்ணிட்டு உள்ள வராங்க. இந்த கெட்டைன் ஃபாரஸ்ட் வந்து அடையறாங்க. அப்ப எக்கச்சக்கமான பிணக்குவியல்களை வந்து பாக்குறாங்க. சோ இதை பார்த்துட்டு அவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அப்ப சோவியத் வந்து இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலையை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம வேர்ல்ட் லெவல்ல மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆக்கி ரஷ்யாவை பிரிட்டன் கூட சேர்ந்திருக்காங்க இல்லையா, அதனால அந்த சோவியத் யூனியனை வந்து பிரிட்டன் கிட்ட இருந்து நம்ம பிரிச்சுட்டு தனித்தனியா பிரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஹிட்லர் வந்து கணக்கு போடுறாரு. இப்ப ரஷ்யா தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாசாக்கரை நாங்க பண்ணல, நாசி ட்ரூப்ஸ் தான் பண்ணிருக்காங்க சோ அப்படின்ட்டு ஹிட்லர் மேல பழிய தூக்கி இந்த ரஷ்யா போடுது. இப்ப ஒட்டுமொத்த கோப பார்வையும் யார் மேல திரும்புது அப்படின்னா ஹிட்லர் மேலதான் திரும்புது. ஹிட்லர் மறுபடியும் இதை நாங்க பண்ணல, இதை ரஷ்யா தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத திட்டவட்டமா சொல்றாரு. ஆனால் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து ஹிட்லரை நம்ப மறுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஹிட்லர் வந்து நிறைய படுகொலைக்கு வந்து சொந்தக்காரர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால இந்த ஒரு படுகொலையும் ஹிட்லர் தான் பண்ணிருப்பாரு அப்படின்ட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே நம்புறாங்க. இப்ப இந்த ஒரு படுகொலை நாங்க தான் செஞ்சோம் அப்படின்ட்டு யார் சொன்னா அப்படின்னா மிக்கேல் கார்பச்சேவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சோவியத் யூனியனுடைய பிரசிடென்ட் தான் பின் நாட்கள்ல ரஷ்யா தான் இந்த ஒரு படுகொலையை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படையா அறிவிக்கிறாரு. அப்பதான் உலகத்துக்கே தெரியுது இதை பண்ணது ரஷ்யா தான். அது வரைக்கும் இந்த உலகம் எதை நம்பிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மிக மோசமான ஒரு படுகொலையை பண்ணது யாருதான், ஜெர்மனி தான் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு இந்த உலகமே நம்பிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய விஷயங்களை ரஷ்யா வந்து மூடி மறைச்சு பின் நாட்கள்ல வந்து உலகத்துக்கு தெரிய வச்சாங்க. சோ அதை பத்தின விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.